பாதுகாப்பு படை என்ற பெயரில் இருக்கும் ஒரு குழுவினரை அனுப்பி வைத்து அந்த குடிலை உடைத்து அங்கு இருந்த நபர்களை தாக்கியிருக்கிறார். அதாவது தோட்ட நிர்வாகம் தான் இந்த வேலை செய்திருக்கிறது. கொள்ளு தடிகளால் அந்த வீட்டை உடைக்கிறார்கள், எதிர்த்து கேட்க வந்தவர்களையும் தாக்க முயற்சிக்கிறார்கள், தாக்கியும் இருக்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதநேய மிக்க செயலாகவே கருத முடியாது. இவ்வாறான செயல்கள் உண்மையிலே தடுக்கப்பட வேண்டும். அவர்கள் வந்திருந்தது பிரதி அமைச்சர் உடனடியாக இந்த விஷயம் அறிந்து என்ன செய்தார்? இப்படி தாக்கியவர்கள் அன்றே கைது செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிட்ட முதல் சந்தர்ப்பமாகவே நாங்கள் இதனை கருதுகிறோம். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டவரை இதில் தாக்குதலுக்கு உள்ளான நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன்? தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் ஒரு சிலர் உடனடியாக காவத்த நீலகாமம் பகுதிக்கு சென்று நீலகாமம் பிரகடனம் என்ற ஒன்றையும் வெளியிட்டு வசதிகளுக்கு காணக்கூடியதாக இருந்தது. இது என்ன நடந்திருக்கிறது இந்த சம்பவம் என்பது? உண்மையிலே அரசியல் சார்ந்து வெளியிடப்பட்டது அல்ல, அங்குள்ள இளைஞர்கள் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்ட பெருந்தோட்ட நிறுவனம் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன? இந்த மக்களுக்கு வழங்க போகும் நிவாரணம் என்ன? துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். என்றும் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். கடந்த வாரம் புதன்கிழமை காவத்த பிரதேசத்தில் நீலகாமம் தோட்டத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரை தாக்குகின்றார்கள். இந்த விடயம் அங்கிருந்தவர்களால் காணொளியாக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றது. தோட்டத்திலே சாமானியர்களை தாக்குவது மீண்டும் மீண்டும் நாங்கள் பல தடவைகள் பார்த்திருக்கின்றோம். அவை உண்மை நிலவரம் என்ன? இது ஏன் இந்த தாக்குதல் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் யார்? அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இது சார்ந்த தரப்பினர் அவர்களை சென்று பார்த்தார்களா என்பது குறித்து நிச்சயமாக நாங்கள் பேச வேண்டும். ஆகவே தான் இன்றைய தினம் அதற்காகவே ஒரு நேர்காணலை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இன்று எம்மோடு இந்த விவரங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு, தெளிவுபடுத்துவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் திரு சதாசிவம் சிவனேசன், பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுடைய பிரத்யேக செயலாளர். வணக்கம். வணக்கம் தில்ஷா, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த புதன்கிழமை சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்ட, பெரிதாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த காவத்த நீலகாமம் பகுதியில் இடம்பெற்ற அந்த சம்பவம். என்ன நடந்தது? உண்மையாகவே யார் தாக்கினார்கள், யாரை தாக்கினார்கள், என்ன? இதை பற்றி கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க. உண்மையிலேயே பேசப்படும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த காவத்த பிரதேச பிரச்சினை, இது தொடர்பாக கலந்துரையாட எங்களை அழைத்ததற்கு எமது அமைச்சின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இவ்வாறான நிகழ்வுகள் இதற்கு முதல் நடந்திருந்தாலும் உண்மையிலே பேசும் பொருளாக மாறிய சந்தர்ப்பம் இது. காவத்தை நீலகாமம் இலக்கம் 1 பிரிவில் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு காணி பகுதியில், எனினும் அந்த தோட்டத்தின் அனுமதி இன்றி அந்த தோட்டத்தில் வாழும் ஒரு இளைஞர் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு குடிசை, உண்மையிலேயே குடிசை, தற்காலிக குடிலை அமைத்திருந்தார். இது தொடர்பாக அந்த தோட்ட நிர்வாகம் போலீஸ் நிலையத்தில் அவர்களுடைய வழக்கினை அல்லது பிரச்சனையினை கூறியிருந்தாலும், போலீஸ் நிலைய அதிகாரிகள் வந்து அதற்கு சரியான தீர்வு காணுவதற்கு முதல் அந்த தோட்டத்தில் இருக்கும் பாதுகாப்பு படை என்ற பெயரில் இருக்கும் ஒரு குழுவினரை அனுப்பி வைத்து அந்த குடிலை உடைத்து அங்கு இருந்த நபர்களை தாக்கியிருக்கிறார்கள். அதாவது தோட்ட நிர்வாகம் தான் இந்த வேலை செய்திருக்கிறது. உண்மையிலே நாங்கள் விசாரித்ததற்கு அமைய இந்த தோட்டத்தில் பாதுகாப்பு படை என்ற பெயரில் ஒரு குழுவினரை நியமித்திருக்கிறார்கள். இவர்கள் நாங்கள் திரட்டிய தகவல் படி முப்படையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், எனவே கொஞ்சம் உடல் ரீதியாக வலுப்பெற்றவர்கள் என்றே கூற வேண்டும். இவ்வாறான ஒரு பாதுகாப்பு படையினை அந்த தோட்டத்தின் பாதுகாப்பிற்காக அவர்கள் குறிப்பிடும் வகையில் மாணிக்கக்கல் அகழ்வு மற்றும் காணி பகிஷ்கரிப்பு போன்றவற்றை நிறுத்துவதற்காக தோட்ட நிர்வாகம் ஒரு பாதுகாப்பு நிறுவனத்துடன் கலந்து ஆலோசித்து எடுத்துக்கொண்ட படை. அது அவர்களுடைய உரிமை.
படையினை வைத்துக் கொள்வது பாதுகாப்பினை. ஆனாலும் இந்த படையினை உண்மையிலே குண்டர் படை என்றே சொல்ல வேண்டும் பிரயோகித்து இந்த குடிசையை உடைப்பதற்கும் அல்லது அவர்களுக்கு தாக்குவதற்கும் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். நிர்வாகத்தினுடைய அனுமதியின்றி அவர்கள் உட்பிரவேசித்திருக்க முடியாது. அங்கு வந்திருந்தவர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள். எனவே இது உண்மையிலேயே சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தது. எனவே அந்த குடிலை அல்லது அந்த தற்காலிக வதிவிடத்தை உடைத்து தகர்ப்பதற்காக வந்தவர்கள் அங்கு இருந்தவர்களுடன் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்ட பின் அது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியது. எமது தோட்டத்தில் இருக்கும் எமது இளைஞர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் அங்கு நடந்த புதன்கிழமை நடந்த சம்பவம். ஆனால் வீடியோஸை பார்க்கும்போது தெரிகிறது அவர்கள் ஹெல்மெட் அணிந்து ஒரு சிலர் முகங்களையும் மறைத்து கொண்டு பொள்ளு தடிகளால் அந்த வீட்டை உடைக்கிறார்கள். எதிர்த்து கேட்க வந்தவர்களையும் தாக்க முயற்சிக்கிறார்கள், தாக்கியும் இருக்கிறார்கள். நிச்சயமாக எமது இளைஞர்கள் 2 தாக்கப்பட்டிருந்தார்கள். அது ஒரு சாதாரண மனிதநேயமிக்க செயலாகவே கருத முடியாது. இவ்வாறான செயல்கள் உண்மையிலே தடுக்கப்பட வேண்டும். அவர்கள் வந்திருந்தது ஒரு பாதுகாப்பு படையாக அல்ல, உண்மையிலே ஒரு குண்டர் படையாக. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வந்து கருப்பு நிற உடை அணிந்து பாதுகாப்பு கவசங்கள் அணிந்து கொண்டு அவர்கள் பாதுகாத்து கொண்டு, அதாவது ஏதாவது செயலுக்கு தயாராகியே அங்கு வந்திருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதமாகிறது. இதற்கு முன்பதாகவும் இப்படியான சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த தோட்ட நிர்வாகங்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்திருக்கின்றது. இதற்கு முன்பதாக இருந்த அமைச்சர்கள், நான் நினைக்கின்றேன் ஜீவன் தொண்டமான் கூட ஒரு சம்பவத்தோடு தொடர்பட்டு அவர் சென்று தோட்ட நிர்வாகம் முகாமையாளரோடு ஒரு கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்ட சம்பவங்கள் இப்பொழுது பலரும் பகிரப்படுகின்றது. பிரதி அமைச்சர் உடனடியாக இந்த விஷயம் அறிந்து என்ன செய்தார்? உண்மையிலே சொல்ல வேண்டும், காவத்தை என்பது எமது பிரதி அமைச்சரின் சொந்த ஊர். காவத்தையைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் என்றே பேசப்படுவார். எனவே இந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் எமது பிரதி அமைச்சருடன் நல்ல தொடர்பில் உள்ளவர்கள். எனவே தாக்கப்பட்ட அந்த இளைஞர் உடனடியாக எமது பிரதி அமைச்சருக்கு தொலைபேசி மூலம் அழைத்திருந்தார். எமது பிரதி அமைச்சர் அந்த சந்தர்ப்பத்தில் நானும் எமது ஒருங்கிணைப்பு செயலாளரும் அங்கு இருந்தோம். எங்களுக்கு உடனே இந்த தகவலை பரிமாறினார். இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, இதை பற்றி உடனே தேடி பாருங்கள் என்று நாங்களும் தகவல்களை திரட்டி உடனடியாக அவருக்கு வழங்கியவுடன் முதல் முறையாக எமது பிரதி அமைச்சர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை தொடர்பு கொண்டு, காவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த இடத்திற்கு சென்று இங்கு எப்படி நமது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை பற்றி முதலில் கருத சொன்னார். அவர்களை கைது செய்வது அது 2வது விடயமாக இருந்தாலும் எமது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மிக முக்கியமாகும். ஏனென்றால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இனப்பிரச்சனைகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்தன. எனவே உடனடியாக சென்று அந்த இடத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி எமது பிரதி அமைச்சர் எமது போலீஸ் நிலைய அதிகாரிக்கு அழைத்திருந்ததுடன் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அவருக்கும் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கண்டு இது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்க்கும்படி அறிவித்திருந்தார். ஆகவே உடனடியாக என்ன செய்தார்கள்? இப்பொழுது அந்த தாக்குதலை நடத்தியவர்கள், அந்த குண்டர்கள் கைது செய்யப்பட்டார்களா? உண்மையிலேயே நாங்கள் அன்றைய தினம் உடனடியாக செயல்பட்டதற்கு இணங்க சம்பவம் நடந்தது காலையில். மாலை எங்களுக்கு தகவல் வந்தது 2-3 பேரை நாங்கள் இப்போது கைது செய்திருக்கிறோம் என்று. இரவு 8 மணி ஆகும் போது 9 பேர் வந்திருந்தவர்கள், அதற்கு மேல் இருக்கலாம், எனினும் 9 பேரை உடனடியாக போலீஸ் மா அதிபரின் அந்த ஆலோசனைப்படி கட்டளைப்படி காவத்தை போலீஸ் நிலையத்தில் இருந்து கைது செய்திருந்தார்கள். உண்மையிலே இது ஒரு முக்கியமான விடயம். இதற்கு முதல் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பலர் சென்றார்கள் இதற்கு முதல் நடந்த சந்தர்ப்பங்களில். ஆனால் இப்படி தாக்கியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அன்றே கைது செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிட்ட முதல் சந்தர்ப்பமாகவே நாங்கள் இதனை கருதுகிறோம். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டவரை இதில் தாக்குதலுக்கு உள்ளான நபரும் அந்த குடிசையை கட்டிய நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன்? உண்மையிலேயே இது ஒரு வழக்காக மாறியது. காரணம், அவர்கள் கைது செய்தவர்களுக்கு போலீஸ் பிணை கூட வழங்கப்படவில்லை. அந்த 9 பேருக்கு நான் சொல்கிறேன், தாக்கியவர்களுக்கு அடுத்த நாள் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்கேயே அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதில் நாங்கள் தலையிடுவது சிறந்தது அல்ல, அது நீதியோட சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். எனினும் வழக்கு நடக்கும் போது நீதிமன்றத்தில் நீதிபதி விசாரித்ததற்கு அமைய 2 தரப்பினருக்கு இடையில் அங்கு தர்க்கம் நடந்திருக்கிறது, சண்டை நடந்திருக்கிறது. எனவே அந்த 2 சார்பாரையும் வழக்குக்கு
நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வது ஒரு சட்ட நடவடிக்கை. அதற்கமையவே பாதிக்கப்பட்டவர்களும் அங்கு காணொளிகள், நீங்கள் குறிப்பிட்டது போல் காணொளிகளில் நமது இளைஞர்களும் பாதுகாப்பிற்காக அவர்களை தாக்க முற்பட்டிருந்தார்கள். அது சகஜமானது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை கொண்டே அவர்களையும் வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யும்படி கேட்டிருந்தார்கள். இது உண்மையிலே கைது செய்யப்பட்டது அல்ல, வழக்குக்காக ஆஜர் செய்யப்படி சொல்லியிருந்தார்கள். இது முக்கியமான சந்தர்ப்பம். இப்போது சமூக வலைத்தளங்களில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கும் பலர், எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்து செயல்படுவர்களாக இருக்கட்டும், கடந்த வெள்ளிக்கிழமை எமது அந்த இளைஞர்கள் 3 போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கும் போது அவர்களுக்கு பக்கத்துணையாக யாரும் இருக்கவில்லை. விடயம் கேள்விப்பட்டவுடன் கௌரவ பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் ஒரு பிரத்யேக செயலாளராக என்னை அனுப்பி வைத்திருந்தால் காவல் நிலையத்திற்கு, நான் காவல் நிலையத்திற்கு, போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தேன். எமது அந்த இளைஞர்கள் அங்கு அவர்களுடைய சாட்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலும் அவர்களுடன் இருந்து போலீஸ் பொறுப்பு அதிகாரியுடன் கதைத்து, உண்மையிலேயே எமது மக்களுக்காக நாங்கள் அந்த நிலையில் இருந்து இந்த இளைஞர்களை பிணையில் விடுவிப்பதற்கான தேவையானவர்களையும் நாங்களே கூட்டி சென்று எமது பெல்மடுல்லை நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுக்கப்பட்டது. உடனடியாக செயல்பட்டு, உங்களுக்கு தெரியும், பெல்மடுல்லை பிரதேச சபையின் தலைவர் ஒரு வழக்கறிஞர், அவர் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர். அவர்தான் இப்போது பெல்மடுல்லை பிரதேச சபையின் தலைவராகவும் செயல்படுகிறார். அவர் வழக்கறிஞர் என்பதனால் உடனடியாக செயல்பட்ட எமது பிரதி அமைச்சர் அவர்களுடன் கலந்துரையாடி பெல்மடுல்லை அந்த நீதிமன்றத்திற்கு அவருடைய வழக்கறிஞர்கள் இருவரையும் அனுப்பி வைத்திருந்தார்கள். நானும் அங்கு சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து தேவையான அறிவுரைகளை, அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கி அன்றைய தினமே மாலை அந்த இளைஞர்களுக்கும் பிணையில் விடுவிக்க தேவையான வசதிகளை நாம் செய்திருந்தோம். இங்கு உண்மையிலே குறிப்பிடப்பட வேண்டும், எத்தனை பேர் பேசினாலும் இப்படி உதவி செய்தவர்களை தாண்டி வழக்கறிஞர் விஜயகுமார் ஒரு தமிழர் என்ற முறையில் பெல்மடுல்லை பிரதேசத்துக்கு உடனடியாக வந்து அவரும் எமது இளைஞர்களுக்காக அன்று குரல் கொடுத்திருந்தார். அதன் மூலம் எமது இளைஞர்களுக்கு அன்றே பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். ரைட். ஆனால் அந்த குண்டர்கள் என்னானார்கள்? இன்னும் சிறையில் இருக்கிறார்கள்? எப்படி? இல்லை, அவர்களுக்கு முதல் நாளை பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே வழக்கு தொடரும், சட்டம் அதனுடைய செயலை தொடர்ந்து செய்யும். ஆகவே இந்த சம்பவத்தை அடுத்து இப்போ எதிர்கட்சியில் இருக்கின்ற தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் ஒரு சிலர் உடனடியாக காவத்த நீலகாமம் பகுதிக்கு சென்று அங்கு மக்களோடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு நீலகாமம் பிரகடனம் என்ற ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டு வசதிகளை காணக்கூடியதாக. இது என்ன நடந்திருக்கிறது இந்த சம்பவம்? உண்மையிலேயே இங்கு எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது. எங்கு எப்போது நாம் தலை தூக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். எனினும் அது எவ்வாறு ஆயினும் ஒரு தமிழனுக்கு அல்லது தோட்ட தொழிலாளிக்கு, ஒரு மலையகத்து மக்களுக்கு பிரச்சனை வரும்போது கட்சி பேதமின்றி சகல கட்சிகளும் அங்கு ஒன்றிணைந்தது உண்மையிலே பாராட்டத்தக்க விடயம். என்னதான் அரசியல் லாபம் பார்த்தாலும் அந்த இடத்திற்கு வந்து குரல் கொடுத்ததை ஏற்று நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுகிறோம். அந்த பிரதேசத்தின் வாழ்பவர்கள், அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம். அந்த நீங்கள் குறிப்பிடும் நீலகம பிரகடனம் என்பது உண்மையிலே அரசியல் சார்ந்து வெளியிடப்பட்டது அல்ல, அங்கு உள்ள இளைஞர்கள் சார்ந்து, அங்கு உள்ள இளைஞர்கள், ஊடகவியலாளர்கள் அவர்கள் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தார்கள். எனவே முக்கியமாக அவர்களுக்கு நாங்கள் பாராட்ட வேண்டும். இளைஞர்களாக, ஊடகவியலாளர்களாக இந்த செயல்பாட்டினை ஆரம்பித்து வைத்ததற்கு அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த எதிர்கட்சியினரும் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த ஊடகவியலாளர்கள் அல்லது இளைஞர்கள் இணைந்து இப்படியான ஒரு பிரகடனத்தை அன்று வெளியிட்டார்கள். அது அரசியல்வாதிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டது, அவ்வளவுதானே ஒழிய இந்த பிரகடனத்துக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது. அந்த அந்த நிகழ்வுக்கு பிரதி அமைச்சர் சார்பாக யாரையும் அழைக்கவில்லையா என்ன? உண்மையிலே அழைத்து இருந்தார்கள், உண்மையிலே அழைக்கப்பட்டிருந்தது, எனக்கு கூட அழைப்பு வந்திருந்தது. ஆனாலும் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் யோசித்த ஒரு விடயம், அதை தாண்டி நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருந்தது. அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய குரல் ஓங்கி இருந்தது. அது சந்தோஷமான விஷயம். எனவே ஒரு ஆளும் கட்சி என்ற ரீதியில் பிரதி அமைச்சரும் நாங்களும் இதற்கு தேவையான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பது தொடர்பாக வெளியிலிருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். பிரதி அமைச்சர் அன்று செல்ல வேண்டி இருந்தால் நல்லதாக இருந்திருக்கும்.
ஆனாலும் அதையும் தாண்டி அவருக்கு முக்கியமான வேலைகள் இது தொடர்பாகவே சில அமைச்சர்களுடன் கலந்துரையாடினார். ஜனாதிபதிக்கு இது சம்பந்தமாக தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தார். இந்த செயற்பாடுகளினால் அவர் உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை அங்கு செல்ல வேண்டிய தான் ஏற்பாடு இருந்தது. அதற்கு முன்னர் இவர்கள் இப்படியான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்திற்கு சென்றிருந்தோம். எமது பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ராஜபக்ஷ அவர்கள், பிரதி அமைச்சரும் அவருடைய பிரதேச சபை உறுப்பினர்களும் பலரும் அங்கு சென்றிருந்தார்கள். இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டும், எல்லா இடத்திற்கும் பிரதி அமைச்சர் செல்ல வேண்டும் என்பதை விட அவருடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அதற்கு முன்தினமே பல்மடலை பிரதேச சபையின் தலைவர் மாணிப்புர அவர்கள், பிரதேச சபை உறுப்பினர் கிஷோ அவர்கள் போன்றவர்கள் அங்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கு தேவையான நடவடிக்கைகளை அதற்கு முன்னரே எடுத்திருந்தார்கள். எனவே எமது பிரதி அமைச்சர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்திற்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடி உண்மை நிலவரத்தை கண்டறிந்தார். அது தொடர்பாக அவர் அந்த பிரதேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக செய்ய வேண்டிய சகல விடயங்களையும் செய்திருந்தார். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு பொருட்டாக நாங்கள் கருதவில்லை. இப்பொழுது இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களில் அவர்களுக்கு கீழே இருக்கின்ற இந்த மரண கும்பல்களுடைய சண்டித்தனங்கள் இதற்கு முன்பதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆட்சியின் கீழும் இப்படியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இப்படியான சம்பவங்கள் நிகழாமல் இருக்க, பதிவாகாமல் இருக்க தற்போது அமைச்சு என்ன செய்திருக்கின்றது? உண்மையிலே நான் முதல் குறிப்பிட்டது போல இவ்வாறான சந்தர்ப்பங்கள் பல நடந்திருக்கின்றன. இது ஒன்றும் முதலாவது அல்ல. எனினும் இந்த கேள்விகளை கேட்கும் அந்த எதிர்க்கட்சிகள் அன்று ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்? ஏன் அவர்களால் நிறுத்த முடியாமல் போனது? அவர்கள் எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்பவை கேள்விக்குறி. எனவே எமது ஆட்சியின் கீழ் என்பது ஒரு சந்தேகத்துக்குமான விஷயம். இந்த நாளிலும் நடக்கிறது, எனினும் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். எனவே எமது பிரதி அமைச்சர் உடனடியாக செயல்பட்டு, நான் மீண்டும் மீண்டும் பிரதி அமைச்சரை குறிப்பிடுவது, அவருக்கு இது அவருடைய துறை சார்ந்திருப்பது, அவருடைய ஊர் சார்ந்திருப்பதனால் நாங்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்தி இருக்கிறோம். இது எங்கு நடந்தாலும் எங்களுடைய செயற்பாடு இப்படியாகத்தான் இருக்கும். எனவே பிரதி அமைச்சர் உடனடியாக செயல்பட்டு அதற்கு பொருத்தமான அமைச்சராக எமது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களை நேற்றைய தினம் நாங்கள் சந்தித்தோம். அவரை மட்டுமல்ல, எமது அமைச்சின் செயலாளர், எமது அமைச்சின் இந்த விடயம் சார்ந்த சகல அதிகாரிகளையும் வரவழைத்து விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தினார்கள். இந்த கலந்துரையாடலின் போதே உடனடியாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட நிறுவனத்துடன், பெருந்தோட்ட நிறுவனத்துடன் கலந்து ஆலோசிப்பதற்கும், அவர்களுக்கு இப்படியான ஒரு கும்பலை, குண்டர் படையாக இருக்கலாம், பாதுகாப்பு படையாக இருக்கலாம், அவர்களை நிர்வகிப்பதற்கு அவர்களுக்கு இருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பது பற்றி அறிய வேண்டும், அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த தோட்ட நிர்வாகம் என்ன வகையில் நிவாரணத்தை வழங்கப் போகின்றது என்பதனை பற்றி உடனடியாக கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் தகவல்கள் பரிமாறப்பட்டன. உண்மையிலேயே நாங்கள் தெரிந்து கொண்ட விடயம்தான், மிகிலி என்று ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த பாதுகாப்பு படையினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சார்பாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக கலந்துரையாடி அடுத்த நிமிடமே நாங்கள் குறிப்பிட்ட பெருந்தோட்ட நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி, CEO என்று அழைப்போம் இல்லையா, அவரையும் அழைத்து உடனடியாக நாங்கள் நேற்றைய தினம் ஒரு முடிவெடுத்திருந்தோம். இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்ட பெருந்தோட்ட நிறுவனம் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன, இந்த மக்களுக்கு வழங்க போகும் நிவாரணம் என்ன முறையில் இந்த நிகழ்வு மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள், இந்த குறிப்பிட்ட கம்பெனி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தொடர்பாக இந்த வாரத்திற்குள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி எமது பிரதி அமைச்சரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது ஒரு கட்டளையாகவே இருந்தது என்று கூற வேண்டும். எனவே அந்த செயற்பாடுகள் இந்த 2 தினங்களில் நடந்து கொண்டிருக்கும். அதே போல் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம், அங்கு உள்ள அந்த மக்கள் அமைத்த இடம் மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட காணியாக காணப்படுகிறது. அங்கு எந்த விதமான பயிற்சியையும் மேற்கொண்டிருக்கவில்லை. எமது தோட்ட மக்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அவர்களிடமிருந்து பணமும் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை ஒரு வீட்டு திட்டமாக மாற்றுவதற்கு தேவையான வசதிகளை, அடிப்படை வசதிகளை செய்வதற்காக பணமும் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை எமக்கு நல்ல விடயங்களாக இருந்ததனால் மக்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை வழங்குவதற்கு சான்றுகள். எனவே இப்படி வசூலித்து இருந்தால் ஏன் இத்தனை வருடம் இந்த காணிகள் கொடுக்கப்படவில்லை?
எனவே அதற்காக என்ன செய்ய போகிறார்கள் என்பது பற்றியும் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் 2-3 தினங்களுக்குள் கட்டாயமாக கிடைக்கும். அந்த மக்களுக்கு சரியான நீதி வந்து சேரும். ரைட். இத்தான சமூக வலைத்தளங்களில் பெரிதும் பேசு பொருளான இந்த காவத்தை நீலகாமம் பகுதி சம்பவம் சம்பந்தமாகத்தான் ஒரு தெளிவு விளக்கம் நிறைய பேருக்கு தேவைப்பட்டது. அதன் காரணமாகத்தான் உங்கள் மூலமாக இந்த விடயங்களை நாம் பெற்று மக்கள் எதிர்பார்த்திருந்த இந்த செய்தி தொடர்பாக எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு அந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றோம். அதே போல மற்றும் ஒரு முக்கியமான விடயம், நான் நினைக்கின்ற ஒரு மிக முக்கியமான கூட்டம் ஒன்றில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள், பிரதி அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தார். நித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு வீடுகளை கட்டுவதற்கான காணி அது சம்பந்தமாக பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஒரு சந்திப்பு ஒன்று, கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலில் என்ன மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் வந்தவுடன் எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசாநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார், தித்வாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக, காணி வாங்குவதற்கும் வீடு அமைப்பதற்கும். ஆனாலும் சட்ட சிக்கல்கள் இருந்தன. எமது தோட்டத்தில் மலையக மக்களுக்கு காணி இல்லாததனால் அவர்களுக்கு அந்த 50 லட்சம் ரூபாயை வழங்குவதில் ஒரு சட்ட சிக்கல் இருந்தது. இதற்கு முதல் உங்களுக்கு தெரியும், கடந்த இத்தனை வியாக்கியானங்கள் பேசும் அரசியல்வாதிகள் இருந்தும் கூட எமது மலையக மக்களுக்கு ஏதும் பாதிப்பு வந்தால் அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய அதிகபட்சமாக 10,000 ரூபாயே வழங்கப்பட்டது. இதை கூட இத்தனை காலம் மாற்றி அமைத்திருக்கவில்லை. எனவே இந்த சட்ட சிக்கலை தீர்ப்பதற்காக எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தீர்மானம் எடுத்து ஜனாதிபதியின் ஊடாகவே அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மக்களுக்கும் அந்த 50 லட்சம் சென்று சேர வேண்டும், தோட்ட மக்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற அந்த கொள்கைக்கு அமைய அவர்களுக்கும் இந்த 50 லட்சம் ரூபாய் சென்றடைய வேண்டும், அவர்களுக்கும் வீடுகள் பெற்றுத்தர வேண்டும், காணிகள் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கிணங்க கடந்த வாரம் அனுப்பப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய அந்த அமைச்சரவையில் அது வெற்றி பெற்றது அல்லது அனுமதி பெற்று அந்த மக்களுக்கு காணிகளை பெறுவதற்கு தோட்ட கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. எனவே உடனடியாக செயல்பட்ட எமது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் எமது பிரதி அமைச்சருடன் இணைந்து இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த சந்திப்பினை ஏற்படுத்தியிருந்தார். சகல தோட்ட நிறுவன அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் இருக்கும் காணிகள், இந்த குறிப்பிட்ட திட்வாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணிகளை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றி கலந்துரையாடப்பட்டது. உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டிய விடயம். இத்தனை காலமும் நாங்கள் இந்த கம்பெனிகளை ஒரு வில்லனாக பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் அனைவருமே ஒத்துக்கொண்டார்கள், இந்த மக்களுக்கு கட்டாயம் நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களுக்கும் இந்த காணிகளை ஒதுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. சில இடங்களில் சிக்கல்கள் இருந்தாலும் பயிற்சிகை செய்யப்பட்ட நிலங்களாக இருக்கும். அவை உண்மையிலே எமது வருங்காலத்திற்கு வருமானத்திற்கு தேவையான இடங்கள். எனவே அவை இல்லாமல் மக்களுக்கு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்வதில் நாங்கள் கவனம் எடுத்தோம். உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டும். எமது தோழர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர் அவர்கள் நேற்று உறுதியாக கூறியிருந்தார், இவர்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறார்களா இல்லையா என்பது இங்கு கணக்கில் எடுக்கப்படாது. இங்கு மிக முக்கியமானது அவர்கள் தித்வாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா. முழுவதுமாக அவர்களுடைய வீடுகள் உண்மையிலே லயன் அறைகளாக இருந்தன, அவை சேதமாகப்பட்டிருக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரியும் NBRO அந்த அறிக்கைப்படி அங்கு வசிக்க முடியாது என்று தீர்வு வந்திருப்பின் அவர்களுக்கும் இந்த காணிகள் கொடுக்கப்படும். எனவே இங்கு சில விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள், இங்கு தோட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு மட்டும் தான் இது கிடைக்கும். இல்லை, தித்வாவால் பாதிக்கப்பட்ட சகல மலையக மக்களுக்கும் இந்த பயன் சென்றடையும். அது நேற்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. நிச்சயமாக ஒரு சாதகமான முடிவாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். காரணம், இப்பொழுது அரசியல் ரீதியாக பேசு பொருளாக இருக்கின்ற மற்றொரு விடயம்தான் இது. அதாவது டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் இந்த அரசாங்கம் முழுமையான சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் அதற்கான ஒரு நல்ல பதிலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதில் உண்மையிலே நாம் பார்ப்போமானால் பிரதி அமைச்சரும் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகனாக வந்திருப்பவர், சமந்த வித்யாரத்னவும் பதுல்லை போன்ற பிரதேசத்தில் இருந்து வந்திருக்கும் ஒருவர். அவர்கள் உண்மையுடன் இதனை ஒரு அமைச்சின் வகிபாகமாக எடுத்துக்கொள்ளாமல் உணர்வுடன், இந்த மக்கள் எங்கள் மக்கள் என்ற அந்த உணர்வுடன் செயல்படுவதனாலே இந்த வெற்றிகளை
அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இங்கு இந்த வீடமைப்பு திட்டத்திலோ அல்லது அதற்கான அடிப்படை வசதிகள் வழங்குவதிலோ நாங்கள் இந்த அரசாங்கம் எவ்விதத்திலும் எந்த லாபத்தையும் பெறப்போவதில்லை. சகல நிதியையும் வீடமைப்புக்காக ஒதுக்கிறோம். உதாரணமாக நான் நினைக்கிறோம் இன்னும் 2 மாதங்களில் திறந்து வைக்கப்பட உள்ள கபரகல வீட்டு திட்டம் ஒரு முன்மாதிரியான வீட்டு திட்டமாக கட்டாயம் மாறும். இத்தனை வருடங்கள் நாங்களும் வீடுகளை அமைத்தோம், வீட்டு திட்டங்களை அமைத்தோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம், வாருங்கள் கபர்களைக்கு. இன்னும் 2 மாதத்தில் திறப்பு விழாக்கு இருக்கிறது, உங்களுக்கும் அழைப்பு வரும், வந்து பாருங்கள். மலையக மக்களுக்கு சரியாக வீடுகளை எப்படி அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு சமந்த வித்யாரத்ன உட்பட எமது பிரதி அமைச்சர் உட்பட எமது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஒரு முன்மாதிரி கிராமத்தை அமைத்து கொண்டிருக்கிறது. அங்கு வாழும் மக்கள் உண்மையிலேயே அவர்கள் எதிர்பாராத ஒரு கனவு வீட்டுக்கு செல்ல போகிறார்கள். அப்படியான செயற்பாட்டை செய்வதற்கு எமது அமைச்சர்களுக்குள் இருக்கும் அந்த உணர்வு முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நன்றி திரு சதாசிவம் சிவனேசன் அவர்கள் என்டெமோடு இணைந்து காலத்தின் தேவையாக பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்கு மிக்க நன்றிகள். உண்மையிலேயே நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களூடாக உங்களூடாக மக்களுக்கு தெளிவு வழங்க வேண்டும். சிலர் சமூக வலைத்தளங்களூடாக பிழையான தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலே நீலகம பிரச்சனைக்கு நியாயமான முடிவு எமது அரசாங்கத்தினால் வழங்கப்படும். அது வெகு விரைவிலே நடக்கும். அந்த சந்தோஷம் எல்லோருக்கும் வந்து சேரும். இந்த மே தினம் இந்த செய்தியை கொண்டு செல்லும். எந்த ஊரிலும் இனி எமது மக்களுக்கு கையை உயர்த்தும் போது எமது அரசாங்கம் அங்கு அவர்களுக்கு தோள் கொடுத்து எமது மக்களை பாதுகாக்கும் என்பதனை இங்கு நாங்கள் உறுதி செய்கிறோம். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரனுடன் நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.